நாடு முழுவதும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்ற அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக எம்முடைய இணைப்பில் இருக்கிறார் பாமக வழக்கறிஞர் பாலு. சார் வணக்கம். தற்போது நாடு முழுவதும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்ற அறிவிப்பை வெளியிடப்பட்டிருக்கிறது. பாமகவும் இதுதான் வலியுறுத்தி வந்துச்சு. இது தொடர்பாக உங்களுடைய கருத்து என்ன? உள்ளபடியே ஒரு மகிழ்ச்சிக்குரிய நாளாக இந்த நாளை நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் பாட்டாளி மக்கள் கட்சி தொடங்கப்பட்டதிலிருந்து பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவனர் மருத்துவரையா அவர்கள் தேசிய அளவில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வந்தவர். எங்கள் இயக்கம் அதற்காக பல்வேறு போராட்டங்களை நடத்தியிருக்கிறது. அந்த வகையில் இப்பொழுது நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் மரியாதைக்குரிய பிரதமர் மோடி அவர்கள் தலைமையிலான அமைச்சரவை நாடு முழுவதும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்று ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருப்பது வரவேற்கத்தக்கது. ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட சிறுபான்மை மக்களின் சார்பில் இதை முழுமனதோடு நாங்கள் வரவேற்கிறோம். ஏனென்றால் இது ஒரு காலத்தினுடைய தேவை, இந்த நேரத்தினுடைய அவசியம். ஏனென்றால் 1931 பிறகு இந்த நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது நடத்தப்படவில்லை. காக்கா கலேக்கருடைய பிற்படுத்தப்பட்ட ஆணையத்தின் அறிக்கை, மண்டல் ஆணையத்தினுடைய அறிக்கை 1931 இதை மட்டுமே வைத்துக் கொண்டு தேசிய அளவிலும் மாநில அளவிலும் நாம் இடஒதுக்கீட்டினுடைய கொள்கை முடிவுகளை இதுவரையில் எடுத்து வந்திருக்கிறோம். இதற்கு உச்சநீதிமன்றம் பல்வேறு தருணங்களில் இது போதுமானதல்ல, புதிய தகவல்கள் என்ன இருக்கிறது என்று கேட்டிருக்கிறார்கள். அந்த சூழலில் இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்திய வகையில் இப்பொழுது இந்த அறிவிப்பை இந்த அரசு வெளியிட்டிருப்பது என்பது இதன் மூலமாக நாட்டில் 50 விழுக்காட்டுக்கு மேலாக இதர பிற்படுத்தப்பட்ட பிரிவினர் இருந்தாலும் கூட வெறும் 27 விழுக்காடு இடஒதுக்கீட்டை மட்டுமே தற்பொழுது வழங்கப்பட்டு வருகிறது. அதனுடைய அளவு உயர்த்துவதற்கு இது துணையாக இருக்கும். அதோடு பல்வேறு சமூக நிதி திட்டங்களை இந்த நாட்டில் அமல்படுத்துவதற்கு இது பேருதவியாக இருக்கும். அந்த வகையில் இந்த அறிவிப்பை முழுமனதோடு பாட்டாளி மக்கள் கட்சி வரவேற்கிறது. இது சமூக நிதிக்கு கிடைத்த ஒரு வெற்றி. ஏனென்றால் கடந்த ஆட்சியில் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தபோது இதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சி வலியுறுத்தியது. ஏறக்குறைய 150க்கும் மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய கையொப்பங்களை பெற்று இதை அறிவிக்க வேண்டும் என்று அப்பொழுது மன்மோகன் சிங் அரசிடம் அறிவித்தோம். ஆனால் அதற்கு பிறகு இப்பொழுது எதிர்கட்சி வரிசையிலிருந்து ராகுல் காந்தி அவர்கள் இதை நடத்த வேண்டும் என்று அறிவித்து வந்து கொண்டிருந்தார். ஆனாலும் காங்கிரஸ் ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்களிலும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படவில்லை. சமூக நீதியை வலியுறுத்தக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகமும் தமிழகத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாமல் தங்களுடைய கடமைகளை தவறி வந்த சூழலில் இந்த அறிவிப்பு என்பது ஒரு அவசியமானதாக நாங்கள் பார்க்கிறோம், வரவேற்கிறோம்.